ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ரொம்ப முக்கியமான டாபிக். இதுலேருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம சிந்து சமவெளி சிந்துவெளி நாகரிகம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்களா. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதாவது இப்போது உலகின் தொன்மையான நாகரிகங்களில் ஒரு 4 இது இருக்குது சரிங்களா. இந்த 4ல் ஒன்று தான் இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சீன நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இது 1700லேருந்து 1122 வரைக்கும் இருக்கிறது என்னென்னா சீன நாகரிகம். அடுத்தது என்ன வரும் அப்படின்னா இந்த எகிப்து நாகரிகம். இது 3100லேருந்து 1100 வரைக்கும் இருக்குது. இது என்னென்னா கிமு சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இதுக்கப்புறமா வர்றது என்ன அப்படின்னா தான் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த சிந்துவெளி நாகரிகம். இது 3300லேருந்து 1900 கிமு இது வரைக்கும் இந்த சிந்துவெளி நாகரிகம். இதுக்கு அடுத்தது வர்றது தான் என்னென்னா மெசபடோமியா நாகரிகம். இது 3500லேருந்து 2000 கிமு வரைக்கும் இந்த நாகரிகங்கள் இருக்குது. மொத்தமே உலகத்தில் 4 தொன்மையான நாகரிகங்கள் இருக்குது. அதில் சீன நாகரிகம், எகிப்து, சிந்துவெளி நாகரிகம், கடைசியாக மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் அந்த 4 நாகரிகங்கள் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. அந்த 4 நாகரிகங்களையுமே இந்த காலக்கோடு வடிவில் கொடுத்துருக்காங்க. அந்த டைம்லைன் வடிவில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சீன நாகரிகம், எகிப்து, சிந்துவெளி நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம். ஸோ அதனால் இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், இதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள். அக்குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாகின. பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்கள் ஆயின அப்படின்னாங்க. ஸோ அப்போ நாகரிகம் அப்படிங்கிறது எடுத்த உடனே உருவாகலை. ஃபஸ்ட்டு மனுஷங்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்திருக்காங்கன்னா குரூப்பாக இருந்திருக்காங்க, குழுக்களாக இருந்திருக்காங்க. அந்த குழுக்களில் இருந்து என்ன உருவாயிருக்குன்னா சமுதாயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுது. அந்த சமுதாயங்கள் காலப்போக்கில் என்னவா வருது அப்படின்னா சமூகங்களாக மாற்றம் அடைஞ்சு அதுதான் என்னவாகுதுன்னா நாகரிகங்களாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும்? அடுத்தது பாருங்க, மக்கள் ஏன் நதிக்கரைகளில் குடியேறினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா வளமான மண். அவங்க நதிக்கரையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் ஃபஸ்ட்டு வளமான மண். ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன அப்படிங்கிறாங்க. போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன அப்படின்றாங்க. ஸோ மக்கள் நதிக்கரையில் தான் குடிபெயர்ந்ததற்கான காரணம் ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மண், அப்புறம் அந்த ஆறுகளில் இருக்கக்கூடிய தண்ணீர், தண்ணீர், அதுக்கப்புறமா என்னென்னா போக்குவரத்து. இது எல்லாமே காரணங்கள்னால தான் மக்கள் நதிக்கரையில் குடியேறினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஹரப்பா புதையுண்ட நகரம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன், இவருடைய பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, மேசன். அதாவது ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் முதல்ல ஹரப்பா நாகரிகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடிபாடுகளை தன்னுடைய நூலில் எழுதினது யார் அப்படின்னா இந்த சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் சரிங்களா. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். இந்த சார்லஸ் மேசன் யார் அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அங்கே பணிபுரிஞ்ச படை வீரர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில திட்டுக்கள் இருப்பதை கண்டறிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் இந்தியாவோட வடமேற்கு பகுதியில், அதாவது பாகிஸ்தான், அந்த இடத்துல இவர் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா சின்ன செங்கல் திட்டுக்கள்லாம் அந்த இடத்துல இருக்கிறத இவர் பார்க்குறாரு. அந்த பாழடைந்த செங்கோற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று ஆகும். ஸோ இந்த முதல் வரலாற்று சான்றை சொன்னது யார் அப்படின்னா இந்த சார்லஸ் மேசன். அந்த இடிபாடுகள் இருக்கு இல்லைங்களா, மேசன் அப்படின்றது தான் அந்த இடிபாடுகளை கண்டுபிடிச்சாரு, ஹரப்பா இடிபாடுகள். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அவருடைய பேரை. இவர் தான் ஹரப்பா அப்படின்ற ஒரு இது இருந்ததுக்கான முதல் வரலாற்று சான்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
கிபி 1856 பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர் அப்படிங்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1856 லாகூர்லேருந்து கராச்சிக்கு வந்துட்டு ஒரு பாலம் போடுறாங்க. அதாவது ரயில் பாலம் தண்டவாளம் வந்து போடுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த தண்டவாளத்துக்கு இடையில கற்கள் எல்லாம் நிரப்புவாங்க இல்லையா, அந்த கற்கள் எல்லாம் நிரப்புறதுக்கு அங்கிருந்து செங்கற்களை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து அப்போ தெரியலை இது வந்து ஹரப்பா நாகரிகம் இருந்ததற்கான சான்று அப்படின்றது தெரியாமல் அவங்க வந்து அந்த கற்களை வந்து போட்டு அந்த ரயில் பாலத்தை வந்து கட்டுறதுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அடுத்தது பாருங்க, கிபி 1920 தொல்பொருள் ஆய்வாளர் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நாகரிகங்களை அகழாய்வு செய்து ஆரம்பித்தனர் அப்படிங்கிறாங்க. தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1920 ஹரப்பா மொஹஞ்சதாரோ அந்த நாகரிகங்களை அகழாய்வு, அதாவது அதை தோண்டுவாங்க இல்லைங்களா, தோண்டி கண்டுபிடிக்கிறாங்க அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்றத அதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து என்னென்னா இந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு அதை கண்டுபிடிக்கும் போது ரொம்ப நாளாக இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருந்த சில பகுதிகளை வந்து உலகத்தோட பார்வைக்கு வந்து கொண்டு வராங்க. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே உள்ள பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் அப்படின்றாங்க. அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தார் அப்படிங்கிறாங்க. யாரு அப்படின்னா இந்த ஜான் மார்ஷல். சரிங்களா, ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மண் பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். எனவே ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது என முடிவுக்கு வருகின்றனர் அப்படிங்கிறாங்க. அப்போ ஹரப்பா நாகரிகத்தை விட மிக பழமையானது வந்து என்னன்னா மொஹஞ்சதாரோ நாகரிகம். சரிங்களா, இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்க. இப்போ வந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத வந்து இவங்க சொன்னாங்க இல்லையா, அதாவது இந்த தொல்லியலாளர்கள் அவங்க வந்து எப்படி இந்த புதையுண்ட நகரத்தெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ரொம்ப முக்கியமானதும் கூட, அதனால் வந்துட்டு கவனிச்சுக்கோங்க. அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு இடத்துல ஏதாவது அகழ்வாராய்ச்சி செய்ய போகிறாங்க அப்படின்னா அந்த அகழ்வாய்வில் அங்கே இருக்கக்கூடிய மண், கல் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அது எந்த இயரில் உருவானது அப்படின்றத வச்சு ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது, இலக்கிய ஆதாரங்கள் அடுத்தது சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடர்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்த புல வருடையை பயன்படுத்தினர் அப்படிங்கிறாங்க. அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு அந்த நிலத்தடியை வந்து ஆய்வு செய்யறதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா தொலை நுண்ணுணர்வு முறை. அப்படின்னா என்னன்னா எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். அதாவது இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஏதாவது பொருட்கள் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு இந்த டிவைஸ் இருக்குங்க இல்லையா, ரேடார், அது மூலயமா வந்து கண்டுபிடிப்பாங்க. இது வந்து என்னென்னா தொலை நுண்ணுணர்வு முறை அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியலில். சரிங்களா, ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு நகரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது புதையுண்ட நகரத்தை தொல்லியலாளர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? அடுத்தது இதெல்லாம் ரொம்ப கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமானது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்திய தொல்லியல் துறை, அதாவது ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இதை வந்துட்டு 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இதன் தலைமையகம் புதுதில்லியில் உள்ளது அப்படிங்கிறாங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேள்வி வந்துட்டு நம்மளுக்கு போன வருஷம் குரூப் 4ல் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு லாஸ்ட் இயர் சிந்து சமவெளி கொஸ்டின் எல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து
நகர நாகரிகம் குடுத்துருக்காங்க பாருங்க. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா இத கேட்பாங்க. ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது டேஷ் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, ஹரப்பா நாகரிகம் என்பது வந்துட்டு ஒரு நகர நாகரிகம். சரிங்களா? அதற்கான காரணங்கள். ஏன் ஹரப்பா நாகரிகத்த நம்ம நகர நாகரிகம் அப்படின்றோம்? சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு. அதாவது ஹரப்பா நாகரிகத்தில இருக்கக்கூடிய கட்டிடக்கலைலாம் வந்துட்டு இப்ப வரைக்குமே ரொம்ப வந்து ஒரு இதா தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதனால அங்க சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு அதெல்லாமே வந்து இந்த ஹரப்பா நாகரிகத்தில் இருந்திருக்குது. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, தடப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம், இது எல்லாமே வந்து என்னன்னா இந்த ஹரப்பால இருந்ததுனால இந்த ஹரப்பா நாகரிகத்தை நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது எல்லாமே கண்டிப்பா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை அடுத்தது பார்க்க போகிறது. சரிங்களா? இந்த ஹரப்பா நாகரிகத்தில் தனித்தன்மை என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு நன்கு திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்க, சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பு அம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும் அப்படின்றாங்க. அப்போ சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அதாவது ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து நல்லா ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஹரப்பா நாகரிகத்தில் 2 பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க. மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேல் நகர அமைப்பில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ நகரத்தோட மேற்கு பகுதி உயரமாக இருந்ததுனால அதை வந்துட்டு கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். இந்த கோட்டை எல்லாத்தையுமே வந்து நகர நிர்வாகிகள் பயன்படுத்துகிறாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்தன அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இது நம்மளுக்கு ஒரு வருஷம் நம்மளுக்கு இதை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் வந்துட்டு ஹரப்பால வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது எந்த நாகரிகத்தில் இருந்தது அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்துட்டு லாஸ்ட் இயர் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி நான் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கீழ்நகர அமைப்புன்னு இருக்குது பாருங்களேன். இந்த கீழ்நகர அமைப்பில் என்ன இருக்குன்னா, நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்து உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது அப்படிங்கிறாங்க. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, மேற்கு பகுதி உயரமானது, அதாவது கிழக்கு பகுதி வந்து என்னன்னா சற்று தாழ்ந்த உயரமுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதிக பரப்பு கொண்டது, அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. தாழ்ந்த உயரமாக இருந்ததுனால அங்கே பொதுமக்கள் வசிக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் உயரமாக இருந்ததுனால நகர நிர்வாகிகள் எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மெஹர்கர் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து என்னன்னா சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடங்களில் ஒன்று தான் வந்து என்ன அப்படின்னா அந்த மெஹர்கர் அப்படிங்கிறது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இது பாகிஸ்தான் நாட்டின் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மெஹர்கரில் வந்து என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா, மக்கள் வந்துட்டு வேளாண்மையிலும் இந்த கால்நடை வளர்ப்பு, அதாவது ஆடு மாடெல்லாம் வளர்த்திருப்பாங்க இல்லையா, இது எல்லாத்துக்கான சான்றும் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அப்புறம் இங்கே பாருங்க, கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வரைக்கும். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெருக்களும் வீடுகளும். அதாவது இந்த ஹரப்பா நாகரிகத்தில் தெருக்கள் வீடுகள் எல்லாமே எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. அதாவது வந்துட்டு இது எல்லாமே இந்த தெருக்களோட வீடுகளோட அமைப்பு இது எல்லாமே வந்துட்டு சும்மா மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ரொம்ப டீப்பாக இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாருங்கள், தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன அப்படிங்கிறாங்க.
ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் படியும் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னா தெருக்களுடைய அமைப்பு ஹரப்பால இருந்தது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தெரு இருக்கு அப்படின்னா அதுக்கு 2 சைடும் வீடு வந்துட்டு கரெக்டா, அதாவது ரொம்ப பர்ஃபெக்டா சீரா ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கு. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்பவே பாருங்க, வீடு வந்துட்டு 1 அடுக்கு இல்லைன்னா 2 அடுக்கு வரைக்கும் கட்டியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியல் அறையும் இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பெரும்பாலான வீட்டில் வந்துட்டு நிறைய ரூம் இருக்கு. அதே மாதிரி முற்றம் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கு. அந்த கிணறு அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு கழிவறை குளியலறை இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து இருந்திருக்கிறதா வந்துட்டு சொல்றாங்க. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தால் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிறாங்க. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அங்கே வீடு கட்டுறதுக்கு வந்துட்டு சுட்ட செங்கல் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் சுண்ணாம்பு கலவையால் இது ரெண்டும் சேர்த்து தான் வந்துட்டு அங்கே வீடு வந்து கட்டியிருக்காங்க. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா தெருக்கள் வீடுகள் இருந்ததை பற்றி சொல்கிறாங்க ஹரப்பா நாகரிகத்தில். சரிங்களா? இங்கே அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான சான்றுகள் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கல. சரிங்களா? கழிவுநீர் அமைப்பு பாருங்க, இங்கே படம் கொடுத்துருக்காங்க பாருங்களா, பார்த்தீங்களா? இது மாதிரி தான் வந்து கழிவுநீர் அமைப்பு வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்போவே. ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன அப்படின்றாங்க. இது வந்து என்னன்னா வடிகால் அமைப்பு. இது வந்துட்டு இந்த செங்கல் அப்புறம் கல் தட்டை இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு கழிவுநீர் வடிகாலை வந்து மூடி வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். இந்த மாதிரி தான் வந்து இதனுடைய அமைப்பு இருந்ததா சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் சரிவை கொண்டிருந்தது. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னா கழிவுநீர் அமைப்பு. இங்கே அப்பவே பாருங்க, திடக்கழிவுகளை தனியா தேக்கிடுறாங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வந்துட்டு வெளியில போயிருது. அந்த குப்பைகள் மட்டும் அங்கேயே இருக்கிற மாதிரி கழிவுநீர் அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, பெருங்குளம் பற்றி சொல்கிறாங்க. இதுதான் இந்த பெருங்குளத்தோட அமைப்பு. இந்த பெருங்குளம் வந்து எங்கே இருக்குதுன்னா மொஹஞ்சதாரோவில் இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து முதல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு பொதுக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்தது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று என கூறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த பெருங்குளம் பற்றி வந்து சொல்றாங்க. இது வந்து நகரத்தோட நடுவில் வந்து அமைச்சிருக்கிறாங்க. நல்லா வந்து ஒரு செவ்வக வடிவத்தில் அமைக்கப்பட்ட ஒரு நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்கான சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன அப்படின்றாங்க. இவங்க வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த குளத்தை வந்து கட்டுறதுக்கு வந்து சுட்ட செங்கல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அந்த தண்ணி எல்லாம் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இயற்கையான தார் வந்து பூசியிருக்காங்க. சரிங்களா? வீடு கட்டுறதுக்கும் இவங்க வந்துட்டு பெரும்பாலும் சுட்ட செங்கல் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ குளம் கட்டுறதுக்கும் வந்துட்டு சுட்ட செங்கல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் இந்த சுட்ட செங்கல் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப வலுவாக இருக்குங்க. சரிங்களா? அதாவது இப்போ இது மேலே நெருப்பு பட்டா கூட அந்த கல் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இது வந்துட்டு மழை புயல் அது மாதிரி தண்ணியால், அதாவது நீரினால வந்து இது வந்து கரையாது. சரிங்களா? அதனால தான் வந்து என்னன்னா இந்த சுட்ட செங்கலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும்? அடுத்தது பாருங்க, வடப்புறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த குளத்துல பாருங்க, அதாவது
மேற்குல இருந்தும் கிழக்குல இருந்தும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இங்கிட்ட இருந்தும் போய்க்கலாம், தண்ணி எடுத்துக்கிறதுக்கு இங்கிட்ட இருந்தும் போய்க்கலாம் சரிங்களா. அதனால வந்துட்டு 2 சைட்ல இருந்து போகிற மாதிரி 2 சைட்லேயுமே வந்து படிக்கட்டுகள் வந்து வச்சிருக்கிறாங்க. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது பாருங்க, அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு பெருங்குளம் பற்றி சொல்கிறாங்க, மொஹஞ்சதாரோ சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் அடுத்தது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தானிய களஞ்சியம் பற்றி பார்க்க போகிறோம் ஹரப்பால சரிங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்துட்டு பெருங்குளம், இது வந்து தானிய களஞ்சியம் சரிங்களா. இது வந்து எந்த மாதிரி கட்டமைப்பில் இருக்குது அப்படின்னா, தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னா, தானியங்களை சேமித்து வைக்கிறதுக்காக சரிங்களா. தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திலை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளில் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன அப்படின்றாங்க. அதாவது அந்த தளத்தில் கீழே இருக்கக்கூடிய அந்த வெடிப்பில் வந்துட்டு கோதுமை, பார்லி, திணை வகைகள், அப்புறம் அந்த மற்ற பருப்பு வகைகள் இது எல்லாமே வந்துட்டு சிதறி காணப்பட்டதாக வந்துட்டு சொல்கிறாங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகிகர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தானிய களஞ்சியம் வந்துட்டு ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராகிகர்கியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்தது பாருங்க, மாபெரும் கட்டடங்கள். மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கட்டடம் கூட்ட அரங்கு ஆகும். அதாவது அப்போவே வந்துட்டு கூட்ட அரங்கு அதெல்லாமே மொஹஞ்சதாரோவில் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு பெருங்குளம் இருக்குது சரிங்களா. அதுவுமே வந்து என்ன அப்படின்னா பொதுவான ஒரு குளம். பொது கட்டடம் அப்படிங்கிறது வந்துட்டு கூட்ட அரங்கு அப்படின்றாங்க. இது 20 தூண்கள் மற்றும் 4 வரிசைகளை கொண்ட பரந்து விரிந்த கூடம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகம் மற்றும் போக்குவரத்து, இது வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் சரிங்களா. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர் அப்படின்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹரப்பா மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா ஒரு பெரும் வணிகர்களாக இருக்காங்க. இவங்க வந்துட்டு தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அளவீடுகள் இருக்குது இல்லைங்களா, அந்த எடை போடக்கூடிய அந்த கற்கள், அவங்க வந்துட்டு அதே மாதிரி நீளத்தை அளவிடுறதுக்காக வந்துட்டு அளவுகள்லாம் குறிச்சிருக்கிற ஒரு குச்சிகள் மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இப்போ எப்படி அந்த மீட்டர் ஸ்கேலில் வந்துட்டு அளவுகள் இருக்கு இல்லைங்களா, அதவே வந்து அவங்க அப்போவே அவங்களா குறித்து ஒரு குச்சிகளில் வச்சு பயன்படுத்தியிருக்கிறாங்க சரிங்களா. அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இதில் வந்துட்டு கடல் வணிகம் பற்றி சொல்கிறாங்க. மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து கடல் வணிகம் வந்துட்டு மெசபடோமியாவோட பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதுக்கான சான்றுகள் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ஈராக், குவைத், சிரியா அந்த பகுதிகளெல்லாம் வந்து கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது, சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரன்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியிலுள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக நாரன்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. இதில் இன்னொன்று வந்து என்னென்னா, சுமேரியாவில் அக்காடிய அந்த பேரரசில் இருக்கக்கூடிய நாரன்சின் அப்படின்ற அரசன் வந்துட்டு சிந்துவெளியில் இருக்கக்கூடிய மெலுக்கா அப்படின்ற இடத்துல தான் அணிகலன் வாங்கினதா அவனுடைய, அதாவது இந்த நாரன்சின் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய காவியத்தில் வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தினர் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஹரப்பா மக்கள் வந்து போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட விலங்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஆப்ஷனில் குதிரை, யானை இந்த மாதிரிலாம் இருக்கும். நமக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா காளைகள் சரிங்களா. அடுத்தது, பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன. இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும். அடுத்தது பாருங்க, கப்பல் கட்டும் தளம் லோத்தல். இது வந்துட்டு பார்த்துக்கோங்க, கப்பல் கட்டும் தளம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லோத்தல்ல சரிங்களா. அடுத்தது இதை பாருங்க, தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய குஜராத்தில் கப்பல் கட்டுற தளமும் செப்பனிடுவாங்க இல்லைங்களா, அதுக்கான இடமும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், லோத்தல் என்னும் இடத்தில் குஜராத்தின்
குஜராத்தின் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இந்த லோத்தல் அப்படிங்கிற இடம் வந்து எங்கன்னா குஜராத்தில் சபர்மதி ஆற்றுல இருக்கக்கூடிய ஒரு துணை ஆற்றோட கரையில் வந்துட்டு இந்த லோத்தல் அப்படிங்கிற ஒரு இடம் குஜராத்தில் அமைஞ்சிருக்குது. புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும்? அடுத்தது பாருங்க, மொஹஞ்சதாரோ தலைவர் பற்றி சொல்கிறாங்க. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நெற்றியில் ஒரு தலை பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகளுடனும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், தாடி தலைமுடி இது எல்லாமே வந்துட்டு நல்லா ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. அதாவது நல்லா சீவன மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது பாருங்களேன். இது வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலனை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களில் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலோங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது எல்லாமே வந்துட்டு மொஹஞ்சதாரோட தலைவர் அப்படின்றத ஒரு பத்தியில் வந்து இதை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பொம்மை, இந்த பிக்சரில் இருக்கக்கூடியதை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் இந்த மாதிரி அணிஞ்சிருக்காரு இல்லைங்களா? ஒரு பக்கம் வந்துட்டு இடது தோலில் வந்துட்டு மேலங்கி இருக்குது பாருங்களேன். அது வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து மூடிப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இப்போ வசிக்கக்கூடிய மக்களும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், தொழில்நுட்பம் பற்றி சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? நம்மளுக்கு வணிகம் மற்றும் போக்குவரத்துலேயும் இதே மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தந்தத்தினாலேயே வந்து ஒரு அளவுகோல் வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா குஜராத்தில் அந்த லோத்தலில் கப்பல் கட்டும் தளம்னு நம்ம படித்தோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி, அந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அளவீடுகள் கொண்ட அளவுகள் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, தந்தத்தாலான அளவுகோல். இதுதான் வந்துட்டு சமகாலத்தில் நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களில் இதுதான் மிகச்சிறிய பிரிவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இது ரொம்ப முக்கியமானது. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட முதல் உலோகம் என்ன அப்படின்னா செம்பு. இது ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால இது நல்லா பார்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது இந்த சிலையை பார்த்துக்கோங்க. இந்த சிலையை பற்றி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த சிலை இது வந்துட்டு மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்துள்ளது. இந்த சிலை முழுக்கமே வெண்கலத்தால் ஆனது. இது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்குது. நடன மாது என்று குறிப்பிடப்படுகிற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கான கடினமாக இருந்தது அப்படின்றாரு. யாருன்னா இந்த ஜான் மார்ஷல். சரிங்களா? முதல்ல இவர் தான் பார்த்தார். இவர் பார்த்தப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னுறது ஏன் அப்படின்னா பாருங்கள், ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்திற்கு உரியதாகவே இருந்தன என்றார். இது வந்துட்டு என்னென்னா நடன மாது. இந்த சிலை வந்துட்டு மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு. இது வந்து ஃபுல்லாக வந்துட்டு வெண்கலத்தான ஆளக்கூடிய ஒரு சிலை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கேவிடினா கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம். சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களில் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொற்கை வஞ்சி இந்த மாதிரியான பேரில் இப்போவுமே வந்துட்டு பாகிஸ்தானில் இந்த இடங்கள்லாம் இருக்குது. கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன அப்படின்றாங்க. இந்த கொற்கை பூம்புகார் இது எல்லாமே வந்து என்னென்னா இந்த மாதிரி பேரில் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான பொரும்ஸ் மற்றும்
பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா கேவிடி வளாகம் பற்றி சொல்கிறது. சரிங்களா? சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்த மக்களினுடைய உடை, அணிகலன் அதெல்லாம் பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? வாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்றத. பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளை நாம் நோக்க வேண்டி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்களுடைய வரலாற்றை எழுத்து வடிவில் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. அதாவது அவங்களுடைய வரலாற்றை எழுத்து வடிவில் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியல. அதனால அவங்களுடைய உடை, அந்த அணிகலன்கள் அது எல்லாம் வச்சுதான் அவங்களுடைய அந்த நாகரிகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல பாருங்க, உடை பொதுவாக பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கின்றனர் என்பது தெரிகிறது. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க யூஸ் பண்ற ட்ரெஸ், அதாவது அவங்க வியர் பண்ற ட்ரெஸ் வந்து என்னன்னா பருத்தி ஆடைகள், அது போக கம்பளி ஆடைகளும் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பருத்தி, கம்பளி இது ரெண்டுமே வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்த சிந்துவெளி மக்கள். அன்பும் அமைதியும். குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. ஏனென்றால் அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைத்துள்ளன. அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்துகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அவங்களுடைய அன்பு, அமைதி, அவர்களுடைய முறை வந்துட்டு ஒரு போர் இல்லாம, அதாவது வந்து அவங்கள்ட்ட எந்த ஒரு அவங்க வந்து எப்படின்னா ஒரு அமைதியான வாழ்க்கை முறை தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுல சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, அவங்களுடைய அணிகலன்கள் பாருங்க. ஆண், பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கின்றனர். கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்தனர். தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன அப்படின்றாங்க. அப்ப பாருங்க, அதாவது ஆண், பெண் ரெண்டு பேருமே விலையுயர்ந்த கற்களாலேயே வந்து அணிகலன்கள் செஞ்சு அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும்? அடுத்தது பாருங்க, இது 2 பாயிண்ட் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க தகவல் பேழையில. இது ரொம்ப முக்கியமானது. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹரப்பால அவங்க போக்குவரத்துக்காக வந்துட்டு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா காலை யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்க வந்துட்டு இரும்பு, குதிரை இது ரெண்டையுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து தெரியல. அதே மாதிரி சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும்? அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்றாசிரியர்கள் நம்புகின்றனர் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி எல்லாத்தையுமே மேற்பார்வையிடுறதற்கு அதாவது வந்து ஒரு அதிகார மையம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கிறதா வந்து வரலாற்றாசிரியர்கள் நம்ப தான் செய்கிறாங்க. அவங்க வந்து கன்ஃபார்மாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு சொல்லலை. வரலாற்றாசிரியர்கள் அவங்க நம்புறதா தான் வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும்? அடுத்து பாருங்க, சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. எனினும் வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வணிதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்துள்ளனர். கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது. அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அவர்களுடைய தொழில், சிந்துவெளி மக்களுடைய தொழில். சரிங்களா? அடுத்தது பாருங்க, மண்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர். அவை தீயிலிட்டு சுடப்பட்டன. மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்தனர் அப்படிங்கிறாங்க. அதாவது மண்பாண்டம் வந்துட்டு ஒரு ரெட் கலர்ல பண்ணிட்டு அதுல அழகிய வேலைப்பாடுகள், அதாவது இந்த டிசைன் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு கருப்பு கலர்ல வந்து செஞ்சிருக்காங்க. அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடனும் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, சமய நம்பிக்கை. சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி எந்த ஒரு அடையாளமும் கிடைக்கவில்லை. அதாவது அவங்களுடைய
அதாவது மக்களுடைய வழிபாடு, அவங்களுடைய மத நடைமுறைகள் பத்தி எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்கல. அங்கு கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த சிலை இங்க இந்த மாதிரி ஒரு சிலை தான் வந்துட்டு அங்க கிடைச்சிருக்குது. இதனால வந்துட்டு இவங்களுக்கு தாய் தெய்வ வழிபாடு தான் வந்து அங்க இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இதுவரைக்கும். அடுத்தது அவங்களுடைய கலைத்திறன் பத்தி சொல்றாங்க பாருங்க. பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை கொறிக்கும் மணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், நடமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் கிடைத்துள்ளன அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே அவர்களுடைய கலைத்திறன். இந்த மாதிரியான பொம்மைகள் எல்லாமே வந்துட்டு அங்க கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், இது எல்லாமே அவங்களால செய்யப்பட்ட பொம்மைகள். அடுத்தது ஹரப்பா நாகரிகத்துல வந்து இது எல்லாமே இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ இது எல்லாமே வந்து என்ன சரிய தொடங்கினதுக்கான காரணங்கள் நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆற்றின் கரைகளில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல், இது எல்லாமே வந்து என்னன்னா இந்த ஹரப்பா நாகரிகம் வந்துட்டு சரியறதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது இங்க இது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமான யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. சிந்துவெளி நாகரிகத்துல நம்ம இவ்வளோ தூரம் படித்தோம் இல்லைங்களா? இதில் வந்துட்டு பொதுவான உண்மைகள் நம்மளுக்கு வந்துட்டு பொதுவான உண்மைகள் இதில் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. அடுத்தது பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, 4 நாகரிகங்களில் அதில் வந்து பெரிய பரப்பளவு இருக்கிறது இந்த சிந்துவெளி நாகரிகங்கள் தான். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள், மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு, சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான உண்மைகள். சரிங்களா? இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ வந்துட்டு நம்மளுக்கு இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான தலைப்பு. நான் அடுத்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக லாஸ்ட் இயரில் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க இல்லைங்களா, இந்த சிந்துவெளி நாகரிகத்திலேருந்து கேள்விகள் நம்மளுக்கு எக்ஸாமில், அந்த கேள்விகள் எல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.